வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 180 காண்போமா? ரைவத சாட்சுஷ மன்வந்தரங்கள். ஸ்ரீ சுகர் பரீட்சித்து மன்னனிடம், ராஜனே, இதுவரையில் மிகவும் புண்ணியம் வாய்ந்த கஜேந்திர மோட்சத்தின் திருவிளையாடல்களை உனக்கு விவரித்தேன். பகவானின் இத்தகைய செயல்களை கேட்பதனால் எல்லா பாப விளைவுகளிலிருந்தும் ஒருவரால் விடுபட முடியும். நான் இப்பொழுது ரைவத மனுவை பற்றி விளக்கப் போகிறேன். தாமச மனுவின் சகோதரர் ரைவத மனு ஆவார். இவர் 5வது மனு ஆவார். இவரது புதல்வர்கள் அர்ஜுனர், பலி மற்றும் விந்தியர். மன்னனே, ரைவத மனுவின் யுகத்தில் ஸ்வர்கராஜன் விபு என அழைக்கப்பட்டார். தேவர்களுக்கு இடையில் பூதரையர்களும் 7 உலகங்களை ஆக்கிரமித்திருந்த 7 பிராமணர்களுக்கு இடையில் ஹிரண்ய ரோமா, வேதசிரா மற்றும் ஊர்த்வபாகு ஆகியோரும் அடங்குவர். சூப்ரருக்கும் அவர் மனைவியான விகுண்டா ஆகியோருக்கு பிறந்தது பரமபுருஷனாகிய வைகுண்டர் மற்றும் அவரது அம்சங்களாகிய தேவர்களும் தோன்றினர். பகவான் வைகுண்டர் மனைவி ஸ்ரீதேவியை மகிழ்விக்க அவளது பிரார்த்தனையின்படி மற்றொரு வைகுண்டத்தை படைத்தார். இது எல்லோராலும் வழிபடப்படுகின்றது. சட்சுவின் புதல்வனான சாட்சுஷர் 6வது மனு ஆவார். அவருக்கு பூருஷர் மற்றும் சூத்யும்னர் முதலான பல புத்திரர்கள் இருந்தனர். இந்த 6வது மன்வந்திரத்தில் பகவான் ஸ்ரீ விஷ்ணு தமது விரிவாக்கத்தின் அம்சமாக தோன்றினார். வைராஜனுக்கும் அவரது மனைவியான தேவ சம்பூதிக்கும் பகவான் அஜிதர் என்ற பெயருடன் அவதரித்தார். பார்க்கடலை கடைந்ததன் வாயிலாக தேவர்களுக்கு அஜிதர் அமிர்தத்தை பெற்றுத்தந்தார். பகவான் கூர்ம உருவில் புகழ்பெற்ற மந்திரமலையை தன் முதுகின் மேல் தாங்கினார். பரீட்சித்து மன்னன் ஸ்ரீ சுகரிடம், முனிவரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனா எதற்காக எப்படி பார்க்கடலை கடைந்தார்? என்ன காரணத்திற்காக அவர் ஒரு ஆமையாக நீரில் தங்கியிருந்து மந்திரமலையை சுமந்தார்? தேவர்கள் எவ்வாறு அமிர்தத்தை பெற்றனர்? பார்க்கடலை கடையும் பொழுது வேறு என்னென்ன பொருட்கள் கிடைத்தன? பகவானின் இந்த அற்புத செயல்களையும் எனக்கு விளக்குவீராக என்று கேட்டார். ஸ்ரீ சுகர் கூறினார், அசுரர்கள் தங்களது சர்ப்ப ஆயுதங்களால் தேவர்களை போரில் கடுமையாக தாக்கிய பொழுது தேவர்களில் பலர் உயிரை இழந்தனர். அசுரர்களிடமிருந்து அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. மன்னனே, அந்த சமயத்தில் துர்வாச முனிவரால் தேவர்கள் சபிக்கப்பட்டிருந்தனர். உலகங்களும் வறுமையால் பீடிக்கப்பட்டன. வேத சடங்குகளை அவர்களால் நிறைவேற்ற இயலவில்லை. இதன் விளைவுகள் கடுமையாக இருந்தன. ஒரு சமயம் துர்வாச மகரிஷி தனக்கு கிடைத்த ஒரு புஷ்ப மாலையை ஐராவதத்தின் மீது பவனி வந்து கொண்டிருந்த தேவேந்திரனுக்கு பிரியமுடன் அளித்தார். அந்த மாலையானது லக்ஷ்மி கடாட்சத்தால் பெறப்பட்டதாகும். ஆனால் இந்திரன் மிகவும் திமிர் பிடித்த நிலையில் இருந்ததால் துர்வாச முனிவருக்கு மதிப்பு கொடுக்காமல் அந்த மாலையை தனது வாகனமான யானையினுடைய, அதாவது ஐராவதத்தின் தும்பிக்கையின் மேல் வைத்தார். யானை ஒரு மிருகமாதலால் மாலையின் மதிப்பை அறியாது அந்த மாலையை கால்களுக்கு இடையில் எரிந்து நசுக்கியது. இந்திரனின் அவமரியாதையான இந்த நடத்தையை கண்ட துர்வாச முனிவர் உடனே இந்திரனை சபித்து எல்லா செல்வங்களையும் இழந்து வறுமையில் வாடச் செய்தார். இவ்வாறாக தேவர்கள் ஒரு புறம் யுத்தம் செய்யும் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்டு, மறுபுறம் துர்வாச முனிவரின் சாபத்தால் பீடிக்கப்பட்டு உலகில் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் இழந்தனர். இந்திரன், வருணன் மற்றும் பிற தேவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் நிலையை கண்டு தங்களுக்கிடையில் கலந்து ஆலோசனை செய்தனர். ஆனால் அவர்களால் எந்த தீர்வையும் காண முடியவில்லை. பிறகு தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சுமேரு மலையின் சிகரத்திற்கு சென்றனர். அங்கு பிரம்மதேவரின் சபையில் அவரை வணங்கி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அவருக்கு எடுத்து கூறினர். தேவர்கள் எல்லா வலிமையையும் ஆதிக்கத்தையும் இழந்து விட்டதையும், இதன் விளைவாக உலகங்களும் அவற்றின் மங்களத்தை இழந்து காட்சியளிப்பதையும், தேவர்கள் நிராதரவான நிலையில் இருப்பதையும், ஆனால் அசுரர்கள் செழிப்படைந்து விட்டதையும் கண்டு தேவர்களுக்கெல்லாம் மேலானவரும் அனைவரையும் விட அதிக சக்தி படைத்தவருமான பிரம்மதேவர் தனது மனதை ஒருநிலைப்படுத்தி பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை தியானித்தார். அதன் பிறகு மிகவும் உற்சாகத்துடனும் மலர்ந்த முகத்துடனும் தேவர்களை நோக்கி பேசினார். தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல். பிரம்மதேவர் கூறினார், நான் சிவபெருமான். தேவர்களாகிய நீங்கள் அசுரர்கள், வியர்வையில் இருந்து பிறக்கும் ஜீவராசிகள், முட்டைகளில் இருந்து பிறக்கும் ஜீவராசிகள், பூமியிலிருந்து வளரும் மரங்கள் மற்றும் கருவில் இருந்து பிறக்கும் ஜீவராசிகள் ஆகிய அனைவரும் பகவானின் ரஜோகுண அவதாரத்தில் இருந்து வருகின்றனர். நாம் அனைவரும் அவரது தாமரை பாதங்களில் சரணடைவோம்.
பகவானுக்கு கொல்லப்பட வேண்டியவரோ, பாதுகாக்கப்பட வேண்டியவரோ, அலட்சியம் செய்யப்பட வேண்டியவரோ அல்லது வழிபாடு செய்யப்பட வேண்டியவரோ ஒருவரும் இல்லை. இருப்பினும் காலத்திற்கேற்ப படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காக சாத்வீக குணத்திலோ, ரஜோகுணத்திலோ அல்லது அறியாமை குணத்திலோ உள்ள வெவ்வேறு உருவங்களை பகவான் அவதாரங்களாக ஏற்கிறார். பகவத்கீதை பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தரை காப்பதற்காகவும் துஷ்டரை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் யுகந்தோறும் நான் தோன்றுகின்றேன் என பகவான் கூறுகின்றார். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ சுக உவாச்ச இதி ஆபாஷ்ய சுரான் வேதாக சக தேவை அரிந்தம அஜிதஸ்ய பதம் சாட்சாத் ஜகாம தமஸ்பரம். பரீட்சித்து மன்னனே, தேவர்களிடம் பேசிய பின் பிரம்மதேவர் அவர்களையும் தம்முடன் அழைத்து கொண்டு பகவானின் வசிப்பிடமான ஸ்வேதத்வீபம் என்ற தீவில் உள்ள பார்க்கடலுக்கு வந்தனர். பிரம்மதேவர் பகவானுக்கு தன்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினார். பின் அவர்கள் அனைவருக்கும் தரிசனம் தர வேண்டுகின்றார். ஒரு மரத்தின் வேருக்கு ஒருவர் நீரூற்றும் போது மரத்தின் அடிமரமும் இலைகளும் தானாகவே திருப்தி அடைகின்றன. அதுபோலவே பகவான் அனைவரது இதயங்களிலும் பரமாத்மாவாக இருப்பதால் ஒருவர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் பக்தராகும் பொழுது அனைவராலும் வணங்கப்படுகின்றார். பரீட்சித்து மன்னனே, இவ்வாறு தேவர்களாலும் பிரம்மதேவராலும் பிரார்த்தனைகளால் வழிபடப்பட்ட பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் முன் தோன்றினார். அவருடைய தேகத்தின் பிரகாசம் ஒரே சமயத்தில் உதிக்கும் ஆயிரக்கணக்கான சூரியன்களுக்கு ஒத்திருந்தது. எல்லா தேவர்களுடைய பார்வையும் பகவானின் பிரகாசத்தால் தடைபட்டு விட்டது. அவர்களால் ஆகாயத்தையோ, திசைகளையோ, நிலத்தையோ அல்லது தங்களையோ கூட காண முடியவில்லை. பிரம்மதேவர் கூறினார், பகவானே, நீர் பிறப்பற்றவராயிருந்தாலும் அவதாரமாக வரும்பொழுது உமது தோற்றமும் மறைவும் ஓய்வதே இல்லை. தாங்கள் எப்போதும் அனைவருக்கும் ஆனந்தத்தை தரும் புகலிடமாவீர். உங்களுக்கு எங்களது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றோம். பகவான் ஸ்ரீ விஷ்ணு பிரம்மதேவர் தேவர்களை அழைத்து வந்ததன் நோக்கத்தை அறிந்து கொண்டார். பகவான் கூறினார், பிரம்மதேவரே, சிவபெருமானே மற்றும் பிற தேவர்களே, நான் கூறப்போவதை கவனத்துடன் கேளுங்கள். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ பகவானு உவாச்ச யாததானவதைதேயைஸ் தாவத் சந்தீர் விதீயதாம் காலேனானுக்ரிஹீதைஸ் தைர்யாவத்வோபவ ஆத்மனக. நீங்கள் அனைவரும் செழிப்புடன் இல்லாது இருக்கும் வரை காலத்தின் அனுகூலத்தை பெற்றுள்ள துர்தேவதைகளுடனும் அசுரர்களுடனும் சிறிது காலத்திற்கு சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் ஒரு செயலுக்கு இரு அர்த்தங்கள் உள்ளன, காலேன மற்றும் காவியேன. காலேன என்றால் காலத்தால் ஆதரவு அளிக்கப்படுகிறது என்றும், காவியேன என்றால் சுக்கராச்சாரியாரால் ஆதரவு அளிக்கப்படுகிறது என்றும் பொருள்படும். இதற்கு காரணம், சுக்கராச்சாரியார் அசுரர்களின் ஆன்மீக குரு ஆவார். அசுரர்கள் இரு விதங்களிலும் ஆதரவு அளிக்கப்பட்டனர். அவர்களின் கை ஓங்கி உள்ளது. அதனால் காலம் தங்களுக்கு அனுகூலமானதாக மாறும் வரை தற்காலிகமாக சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று தேவர்களுக்கு பகவான் ஸ்ரீ விஷ்ணு அறிவுறுத்தினார். தேவர்களே, ஒருவன் தனது சொந்த நலன்களை நிறைவேற்றிக் கொள்வது மிகவும் முக்கியம் என்பதால் அவன் தனது எதிரிகளிடம் கூட தற்காலிகமாக சமாதானத்தை செய்து கொள்ளலாம். ஒரு பாம்பும் எலியும் ஒருமுறை ஒரே கூடைக்குள் அகப்பட்டு கொண்டன. அப்போது எலி பாம்புக்கு உணவாக இருப்பதால் பாம்புக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகும். ஆனால் பாம்பினால் தனியாக கூடையில் இருந்து வெளியே வர முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பாம்பு எலியுடன் சமாதானம் செய்து கொண்டு கூடையில் ஒரு துவாரத்தை செய்து தரும்படி கேட்டுக்கொண்டது. இதனால் அவை இரண்டுமே கூடையிலிருந்து வெளியேறி வர முடியும். ஆனால் பாம்பின் நோக்கம் எலியை விழுங்கிவிட்டு துவாரத்தின் வழியாக கூடையிலிருந்து தப்பிவிட வேண்டும் என்பதாகும். ஆனால் அந்த சமயத்தில் பாம்பானது தனது இயலாமையை பயன்படுத்தி கொண்டு எலியுடன் சமாதானம் செய்து கொண்டது. பகவான் ஸ்ரீ விஷ்ணு கூறப்போவதை கேட்டு தேவர்கள் அடுத்ததாக செய்யப்போவது என்ன? இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 181 காண்போமா? நன்றி, வணக்கம்.